நிர்வாகம் ஒத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை வருத்த வேதனையோடு தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் இந்த தொழிற்சாலையில் எதிர்பாராத வண்ணமாக ஒரு கூட்டுக்குழு நடவடிக்கை இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு கூட்டுக்குழு நடவடிக்கை தொழிலாளர் கூட்டமைப்பின் பேரில் நாங்களாகவே முன்வந்து மிகப்பெரிய சவாலான வேலை. அது மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுபோன்று உங்களுடைய கூட பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் பணிக்கு சென்றிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் மட்டுமே இந்த போராட்டத்தை வெல்லுவோம் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த காலத்தில் 90 காலகட்டத்தில் உள்ளபடியே பழனி சொன்னது போல இந்த மேட்டூர் ரயில் நிலையத்திலே நாங்கள் பல்வேறு முறையான போராட்டங்களை அறிவித்து செய்து கொண்டிருந்த நேரத்திலே கூட்டுக்குழு நடவடிக்கை தன் பிறகு ஏற்பட்ட காலத்துக்கு முன்பாகவே தனித்துவமான ஒரு சங்க நடவடிக்கையாக இருந்தாலும் கூட்டுக்குழு நடவடிக்கையாக இருந்தாலும் ஒற்றுமையை உறுதி செய்த திட்டமிட்டபடி நாங்கள் வேலைநிறுத்தத்தில் மேற்கொண்டோம். அந்த அடிப்படையிலே இங்கு இந்த நிர்வாகம் சென்னையிலிருந்து வரக்கூடிய பல அதிகாரிகளை முன்னிலையில் அழைத்து அந்த மாவட்ட காவல்துறையை மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் எங்களுக்கு அடித்தளமான உங்களை போன்ற குறைந்தபட்ச சம்பளம் குறைந்தபட்ச போனஸுக்காக உரிமைக்காக எல்லா தகுதியும் போராட்டத்தின் மூலமாகவே பெற்றோம். அந்த காலகட்டத்தை மறக்க முடியாது எங்கள் வாழ்நாளிலே. அதே அளவில் உங்கள் போராட்டம் காலங்கடந்து தான் செஞ்சுருக்கீங்க. 10 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய போராட்டமாக என்னால் இதை தான் பார்க்க முடியுது. ஒற்றுமை இல்லாமல் உங்களுக்குள்ளே அறிமுகம் இல்லாமல் ஒரு ஒற்றுமையை இதுவரையிலும் ஏற்படுத்தாமல் இப்பொழுது ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்றாலே இதுவே உங்களை வெற்றி நோக்கி நகர்த்தும். அதே போன்று இப்ப வரக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கெல்லாம் அனைத்து இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களையும் அழைக்க வேண்டும். அவருடைய ஆலோசனையின் பேரில் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். எந்த ஒரு அரசாகவோ நிர்வாகமாக எந்த ஒரு சதியை செய்தாலும் அதை முறியடித்து வெற்றி என்பதை நாம் அடைவோம். அதுவரை நாம் போராடுவோம் என்று கோரிக்கொண்டு